ஐயனார் துணை சீரியல்ல நிலாவோட அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நிலா எடுக்க போற தவறான முடிவு, அதிரடியான எதிர்பாராத திருப்பங்கள் பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிலா, சோழன், பல்லவன் 3 பேரும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, சரி சோழா, பல்லவா, நானும் கிளம்புறேன், வீட்டுல இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, ஏனலா, இதே நம்ம வீடா இருந்தா நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம், யாரும் உன்னை எதுவுமே கேட்க மாட்டாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, ஆமா சோழன், நானும் தான் நம்ம வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன். என்னதான் என் அப்பா அம்மா கூட இருந்தாலும் எனக்கு என்னமோ அங்க இருந்தது தான் பிடிச்சிருக்கு, இங்க இருக்கிறது வேற யாரோ வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, இதுக்கு தான் சொல்றேன், நீ நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம், பேசாம வந்துடேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, நான் எப்படி வர முடியும் நீ பண்ணி வச்சிருக்கிற வேலைக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிலா, அதுதான் நீ எனக்கு 6 மாசம் டைம் கொடுத்தல்ல, நான் 6 மாசத்துல நல்லவன் நிரூபிக்கணும்னு சொன்னல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா இப்ப அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு என்னால வர முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிலா, உன் அப்பாவை நம்பாத, கண்டிப்பா அவர் நல்லவர் கிடையாது, ஏதோ ஒரு பிளான் பண்றாரு, இல்லைன்னா நம்ம விஷயம் தெரிஞ்சும் இன்னும் அவர் அமைதியா இருந்திருக்கவே மாட்டாரு, ஏதாவது ஸ்டெப் எடுத்திருப்பாரு, இவ்வளோ தூரம் அமைதியா இருக்காருன்னா பெரிய பிளான் ஏதோ பண்றாருன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சோழன் சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு, இல்ல சோழன், எனக்கு என்னமோ அப்படி தெரியல, இத்தனை நாளா என்னை விட்டு இருந்தங்காட்டி என் அப்பா மாறிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க. சோழன் இருந்துக்கிட்டு, எனக்கு என்னமோ அப்படி தோணலை, அதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சோழன் சொல்லிடுறாங்க. சரி சோழன், நானும் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலா கிட்ட சோழன் இருந்துக்கிட்டு, இரு நிலா, நானே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா சோழன் சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க நிலா வீட்டுக்கு. அங்கே போய் வீட்டில் இறக்கி விட்டதையும் நிலா இருந்துக்கிட்டு, வா சோழன் காஃபி சாப்பிட்டு போகலான்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துக்கிட்டு, இல்லை நிலா, எனக்கு இங்கே வர்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, நம்ம வீடாக இருந்தால் பரவாயில்ல, இங்கே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற தேனுக்கும் நிலாவோட அப்பாவுக்கும் செமையாக கடுப்பாகுது. என்ன தேனி இவன், எப்போ பாரு நம்ம பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட அறிவில்லையா இவனுக்கு, அதுதான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, இவன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தேன் இருந்துக்கிட்டு, நானும் அதை தாங்க நினைச்சேன், என்ன குடும்பம் இதெல்லாம், ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி வந்துக்கிட்டு இப்ப பாருங்க டெய்லியும் இவன் வர ஆரம்பிச்சிட்டான், இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு தேனு சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, நானும் அதைத்தான் தேனி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது நிலாவை இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிக்கணும், இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தேனு, என்னங்க பண்றது இப்ப அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா, நானும் அதைத்தான் தேனி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எப்படியாவது நிலாவை இங்கிருந்து நம்ம கூட்டிட்டு போயே ஆகணும், ஏற்காட்டுலேருந்து சுந்தர் வந்தார் இல்லை, அவரை காரணம் காட்டி தான் நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தேனு, நிலா அதுக்கு ஒத்துக்குவாளா அப்படின்னு கேட்குறாங்க. ஒத்துக்க வைக்கிற மாதிரி பேசணும் தேனு, நீ உள்ளவா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா நிலாவும் உள்ள வராங்க. நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, என்னம்மா வேலையெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நிலாவும், ஆமாப்பா வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சோழன் கூட வந்து இறங்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் வந்துக்கிட்டு இருந்தேன்னா சோழன் அங்கே இருந்தார், ட்ராப் பண்ணட்டுமான்னு கேட்டார், சரின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா, இங்கே வாடா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நிலாவும் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. அப்போ நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, டே, நம்ம இங்கிருந்து நாளைக்கு நைட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, எங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, நேற்று ஏற்காட்டிலேருந்து சுந்தர்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவருக்கு கூட நீ ப்ராஜெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தியே. ஆமாப்பா, அதுக்கு என்ன, இல்லை அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருந்தாரு, இம்மீடியட்டாக அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் வேணுமாமா, அதனால நம்மளை நாளைக்கே கிளம்பி வர சொல்லியிருக்காரு, அதனால நம்ம போகணும் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு, என்னப்பா இவ்வளோ அர்ஜென்ட் படுத்துறாங்க, அப்போ நான் இங்கே எடுத்த ப்ராஜெக்டை நான் எப்படி முடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே எடுத்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடுடா, நம்மளுக்கு அதுதானே பக்கம், ஆனால் என்னோட பிஸ்னஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது, அங்கே போயிட்டா நீயும் உன் பிஸ்னஸை பார்க்கலாம், நானும் என் பிஸ்னஸை பார்க்கலாம், 2 பேர்த்துக்கும் பிரச்சனை இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா, இல்லைப்பா அப்படி பாதியில் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு தட்டு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தேன் இருந்துக்கிட்டு, என்ன நிலா நீ, அப்பா இவ்வளோ தூரம் இறங்கி வராங்க, உனக்கு பிடிச்சதை பண்ணுன்னு சொல்கிறாரு, ஆனால் நீ கொஞ்சம் கூட இறங்கி விடாமல் உன்னோட பிடிவாதத்தில் அப்படியே நிற்கிற அப்படின்னு தேனு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா ஒன்றுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. நிலாவோட அப்பா, தேனு நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நிலா, இங்கே சென்னையிலேருந்து நம்ம இந்த ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணுறதை விட அங்கே போனால் எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு, இல்லைப்பா அந்த ப்ராஜெக்டை நம்ம கேன்சல் பண்ணிடலாம், நான் சென்னையிலேயே இருந்துக்கிறேன், எனக்கு சென்னை விட்டு வர்றக்கு பிடிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா, இங்கே பாரு நிலா, இது வரைக்கும் நான் உன் பேச்சை கேட்டது போதும், இனி என் பேச்சை நீ கேளு,
நாளைக்கு நைட் நம்ம கிளம்புறோம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிச்சு கோபமா உள்ள போயிடுறாங்க. நிலா அவங்க அம்மாட்ட பேச போறாங்க. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு, அப்பா சொல்ற முடிவு தான் நிலா, ஏன் முடிவும், நம்ம நாளைக்கு நைட் கிளம்புறோம், அதுக்கு தயாராகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. நிலாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிலா தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியில வராங்க. வெளியில வரும்போது அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, என்னதான் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கறக்காக ரூம்குள்ளேயே நின்று கதவுக்கு பின்னாடி ஒட்டு கேட்கறாங்க. அப்பா அவங்க 2 பேரும் பேசிக்கிறது அவங்க காதுல விழுது. இங்க பார்த்தேன்னு, அவளை எப்படியாவது நம்ம இங்க இருந்து கூட்டிட்டு போய் ஆகணும், இங்க இருக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேன் இருந்துகிட்டு, அவ வரலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கவும், அவ வரலன்னா கையும் காலையும் கட்டி இழுத்து போட்டுட்டு கூட்டிட்டு போக வேண்டியதுதான், இனியும் அவளோட இஷ்டத்துக்கு விட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. நிலாவுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடுது. தூக்கி வாரி போட்டுருது. உடனே உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு சோழனுக்கு கால் ட்ரை பண்றாங்க. சோழனும் போன் எடுக்கிறாரு. இங்க பாரு சோழன், நீ சொன்னது கரெக்ட் தான். அப்பா என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக பிளான் போடுறாரு. நம்ம கல்யாண விஷயம் தெரிஞ்சதுல இருந்து தான் இவர் இப்படி நடந்துக்கிறாரு. நான் இங்கிருந்து போக மாட்டேன் சோழன், என்னை எப்படியாவது வந்து கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழனும், அப்படியா நிலா, நான் தான் சொன்னேன்ல, நீ சொல்லிட்டல, நான் உடனே வந்து உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனுக்காக வெயிட் பண்றாங்க. ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, சோழன் வந்த மாதிரியே தெரியல. நிலாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அப்பாவும் வெளியிலேயே இருக்காரு. வீட்டை விட்டு வெளியிலயும் போக முடியல நிலானால. என்ன பண்றதுன்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பாய்சன் பாட்டில் தெரியுது. அதை குடிச்சு பேசாம ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடலாம், அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பாய்சன் பாட்டிலை எடுத்து குடிக்க போற நேரத்துல வெளியில சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா சோழன் தான் வந்திருக்காங்க. சோழன் வந்ததை பார்த்து நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. சோழன், நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிடுது. நிலா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, உனக்கும் அவனுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, நீ என்னடானா ஓடி போய் அவன்கிட்ட நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தேனு. அதுக்கு நிலா, அதனால என்ன, அவன் என்ன இருந்தாலும் என் புருஷன் தானே அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க. சோழனுக்கு காத்துல பறக்கிற மாதிரி இருக்கு நிலா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும். நிலாவோட அப்பா இருந்துகிட்டு, நிலா நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நான் உனக்காக எத்தனை பக்கம் யார்கிட்ட தான் அவமானப்படுறது, உனக்காக தானே நானும் அம்மாவும் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துகிட்டு, அப்பா உங்களை யார் எடுக்க சொன்னது, இது என் வாழ்க்கை, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நான் சோழன் கூடயே போயிடுறேன், என்னை விட்டுருங்க, எனக்கு நீங்க வேண்டாம், என்னால இங்க இருக்க முடியாதுப்பா, என்னால சோழனும் அவங்க வீடும் இல்லாம என்னால இருக்கவே முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துகிட்டு, நிலா உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது, நீ இப்ப அவனை டைவர்ஸ் பண்ணிட்ட, இப்ப எங்க வீட்டு பொண்ணு, நான் சொல்றதை தான் நீ கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பா நான் மேஜர், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், என்னை நீங்க பிடிச்சி அடைச்சு வைக்கவெல்லாம் முடியாது, எனக்கு தெரியாம உங்க கூட வந்துட்டேன், நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க கொஞ்சம் கூட மாறலப்பா, உங்க கூட வந்து நான் என் வாழ்க்கையை வீணடிக்க விரும்பல, அந்த வீட்டுல என்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமா, என்னோட கருத்துக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்தாங்க தெரியுமா, நீங்க உங்களோட ஆசைகளை என் மேல திணிக்க பாக்குறீங்க, கண்டிப்பா உங்க கூட நான் வரமாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோழனும் இருந்துகிட்டு, இங்க பாருங்க, அவ என் பொண்டாட்டி, என்ன டைவர்ஸ் ஆனாலும் நாங்க எங்க பிரச்சனையை பாத்துக்கிறோம், நீங்க இதுல தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிலாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. நிலாவோட அப்பாக்கும் அம்மாக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல, யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அவங்கள அடிக்கிறக்கும் போறாங்க. அப்ப நிலா இருந்துகிட்டு, எங்க மேல ஒரு கை பட்டுச்சுன்னா கூட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகள்ல நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.